அமைச்சர்கள் அனுப்பி வைக்கும் மாநில அரசுகளின் பரிந்துரைக்கப்பட்ட மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் 3 மாதங்களில் முடிவெடுக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கால நிர்ணயம் செய்துள்ளது. உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். வணக்கம். உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். இடைவேளைக்கு பிறகு விரைவு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். வணக்கம். காலை 6 மணி செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். புதிய சட்டத்தின்படி வக்ஃப் வாரிய உறுப்பினர்களை நியமிக்க இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிற்போக்குத்தனமான விதிகளை மறு ஆய்வு செய்த நீதித்துறைக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார். இனி முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்திகளாக பார்க்கலாம். உச்சநீதிமன்றம் குறித்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரின் கருத்துக்கள் அறமற்றவை என்று திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா விமர்சித்துள்ளார். குட் பேட் அக்லி படத்தில் நடித்த பிரபல மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ மீது பிரபல மலையாள நடிகை பாலியல் புகார் அளித்திருக்கும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படப்பிடிப்பின் போது போதை மருந்து பயன்படுத்திவிட்டு அத்துமீற முயன்றதாக நடிகை அளித்திருக்கும் புகாரின் பின்னணி என்ன? பூமியில் இருந்து 124 ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கும் கோள் ஒன்றில் உயிரினங்கள் இருப்பதற்கான வலுவான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். இந்தியாவிலேயே முதல் முறையாக விண்வெளி தொழில்நுட்பத்தில் முதலீடுகளை ஈர்க்கவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் விண்வெளி தொழிற்கொள்கை 2025க்கு தமிழ்நாடு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. 2022ஆம் ஆண்டு கோவையில் நடந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக மேலும் 5 பேர் மீது என்ஐஏ அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். புதிய சட்டத்தின்படி வக்ஃப் வாரிய உறுப்பினர்களை நியமிக்க இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. உலகம் முழுவதும் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகள் சிலவற்றை முதன்மை செய்திகளாக இப்போது பார்க்கலாம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த செய்திகளை தொடர்ந்து இணைந்திருங்கள். சன் தொலைக்காட்சியுடன்.